முன்னிலையில் தாழ் பணிந்து உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்து அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். வாழ்வும் பழியும் மொழியும் நீரே என்றுரைத்தீர். எந்தன் வாழ்வும் பழியும் மொழியும் நீரே என்றுரைத்தீர். அந்த வழியில் நான் சென்று வாழ்வின் நிறை காண உன்விடம் நான் வந்தேன். அந்த வழியில் நான் சென்று வாழ்வின் நிறை காண உன்விடம் நான் வந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். உன் முன்னிலையில் தாழ் பணிந்தேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த திருப்பலியிலே இன்றைய நாளிலே பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற நிமலக்ஷ்மன் ஜெயவதனி, தேவதாஸ் தமயந்தினி, கப்ரியேலர் நிரூபன் ஆகியோருக்காக மன்றாடி கொள்ளுவோம். நோர்வேயில் இன்று முதன்மை அருட்சாதனத்தை பெறும் ரைக்ஸ்மன்வல் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார். காணிக்கை மாதாவுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றவர்கள், அந்தோனியாருக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றவர்களோடு நாங்களும் இணைந்து நன்றி சொல்லுவோம். இன்னும் தங்களுடைய கடன் சுமை தீர வணக்க மாதாவிடம் மன்றாடுகின்றவர்கள், விசா கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றவர்கள், இவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். மேலும் இறந்து 5வது ஆண்டை நினைவு கூறுகின்ற அல்ஃப்ரெட் ரோஜன், 1வது வருடத்தை நினைவு கூறுகின்ற கொன்ஸ்டன்டைன் ஸ்ரீதரன், பொன்னுத்துறை ராணி, பரமலிங்கம் ஞானரத்தினம், செல்வராசா திரேசம்மா, ராஜேஸ்வரன் நிருமன், மேரி ஹெலன் ஜெயசீலி திருஞானம், ஜோன் குயின்டஸ், பெஸ்தியாம்பிள்ளை மரியதாஸ், மனுவல் ஃபினாண்டோ, பேதுரு பிள்ளை, மரியரெல்லா, கிரகரி கிறிஸ்டோஃபர், முடியப்பு மேரி தேயாபுரம், முடியப்பு பொன்ராசா, பூரணம் அன்னம்மா தம்பதிகள், கிரகரி கிறிஸ்டோஃபர் ஆகியோருடைய ஆன்ம பாற்றிக்காகவும் வேண்டிக் கொள்ளுவோம். நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி இறைவனுக்கு ஏற்புடைய பலியாக அமைய வேண்டும் என்று எங்கள் குற்றங்குறைகளுக்காக ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்டுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் என் பாவமே என் பெரும் ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாம், எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா விழாக்களை கொண்டாடிய நாங்கள் உமது அருளால் அவற்றை எங்கள் வாழ்விலும் செயலிலும் கடைப்பிடிக்கச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28. திருவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருந்த பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடியபின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் ஜெருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது நான் சீசரே என்னை விசாரிக்க வேண்டுமென்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானேன். ஆனால் என் இனத்தவர்க்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடமில்லை. இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ராயேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிலிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் தந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை எதுவுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக, ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே, நேர்மையாளர்கள் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதிக்கின்றன. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தருகின்றார். வன்முறையில் நாட்டங்கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர்கள் காண்பார். ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே, நேர்மையாளர்கள் உமது திருமுகத்தை காண்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, இறைவார்த்தைகள் 20 தொடக்கம் 25. யோவான் நற்செய்தி அதிகாரம் 21, இறைவார்த்தைகள் 20 தொடக்கம் 25. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவுணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதரர் சகோதரிகளிடையே பரவியது.
ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்று தான் கூறினார். இந்த சீடரே இவற்றுக்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகத்தின் முன்வருகின்ற பகுதியை நாங்கள் நேற்றைய நாளிலே வாசித்தோம். அதில் இயேசு பேதுரு தமக்காக மறைசாட்சிய சாவை அடைய வேண்டும் என்று முன்மொழிவதோடு சொல்லுகின்றார், நீ என்னை பின்தொடர். இவ்வாறு சொல்லிய பின்பு பேதுரு திரும்பி பார்க்கிறார். தனக்கு பின்னால் தன்னோட யோவான் வருகிறத பார்க்கிறார். இப்போ யோவான் வருகிறத கண்டுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே இவருக்கு என்ன நடக்கும்? ஆண்டவர் சொல்கிறார், எங்கட மொழியில் சொல்கிறதென்றால், உன்ற வேலையை பார்த்து கொண்டு நீ இரு, உனக்கு என் மற்றவண்ட வேலையில் தலையிடுறாய் என்ற மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறார். நீ என்னை பின்தொடர்ந்து வா, அவருக்கு என்ன நடக்கும் என்றது அது நான் பார்த்து கொள்ளுவேன். ஆண்டவர் கோபத்திலே அப்படி சொல்லவில்லை. ஒரு கனிவாக மென்மையாக அவரை திருத்தி விடுகின்றார். அவர் தொடர்ந்து இயேசுவை பின் சொல்லுகின்றார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பேதுருவின் இந்த கேள்வி, இவருக்கு என்ன நடக்கும், இது ஒரு கியூரியோசிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். கியூரியோசிட்டி, ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல், ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல். இது நல்லதா கூடாதா என்றால், அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தன்மட்டில் நல்லதும் அல்ல, அது கூடாததும் அல்ல. ஆனால் நான் அறிந்து கொள்ளுகின்ற அந்த விடயம் அல்லது ஒரு ஆளை பற்றி அறிந்து கொள்ளுகின்ற அந்த அறிவு ஒரு நன்மைக்காக பயன்பட வேணும். அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அது என்னுடைய அழைத்தலிலே வழிநடத்துகின்றதாக இருக்க வேண்டும். நான் புனிதத்தை அடைய அது எனக்கு உதவியாக இருக்க வேண்டும். அல்லது போனால் அது கூடாதது மட்டுமல்ல, என்னிலே அது ஒரு கர்வத்தை, ஒரு தற்பெருமையை வளர்க்க உதவும். என்னுடைய தனிப்பட்ட அழைத்தலிலே இருந்து என்னை விலக்கி வைக்கும். கடைசியாக நான் கடவுளையும் அடைய முடியாதபடி அது என்னை ஆக்கிவிடும். அன்புள்ள சகோதர சகோதரிகள், அந்த ஒன்றை அறிய வேண்டும் என்ற ஆவல் எதுவித நோக்கமும் இல்லாமல், எதுவித நன்மைத்தனமும் இல்லாமல் பலர் நாங்கள் இருக்கின்றோம். அதில் ஒரு வகைதான் ஆவலாதியாவது ஒரு கதைக்கிறது. சோக்ரட்டிஸிட ஒருத்தர் வந்து தன்னுடைய நண்பரை பற்றி சொன்னார். சொல்ல வெளிக்கிட்ட போது சோக்ரட்டிஸ் கேட்டார், நீ சொல்றதால உனக்கு ஏதாவது நன்மை இருக்கான்று. அவர் சொன்னார், இல்லை என்று. சொல்றதுனால எனக்கு ஏதாவது நன்மை இருக்கா என்று கேட்டால் அதுவும் இல்லை. இந்த கதை எனக்கு சொல்றதுனால அந்த நபருக்கு ஏதாவது நன்மை இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அப்போ புறையன் சொல்லுறாய் என்று சோக்ரட்டிஸ் அவரை மறைத்து விட்டார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆவலாதியாவது ஒரு கதைக்கிறது அல்லது தேவையில்லாத வீணான ஆட்களை பற்றி அல்லது ஒரு நோக்கம் இல்லாமல் ஒன்றை அறிந்து கொள்வது, தெரிந்து கொள்கிறது பாவம் மட்டுமல்ல, அதை கேட்கிறது கூட பாவம். மற்றவர் ஆவலாதியாவது ஒரு கதைக்கிறத நான் கேட்டால் அது எனக்கு பாவம். ஆகவே நான் என்ன செய்ய வேணும்? எனக்கு எது நன்மை அளிக்கின்றதோ அல்லது பிறருக்கு எது நன்மை அளிக்கின்றதோ,
என்னுடைய அழைத்தல் வாழ்வுக்கு எது துணியாக நிற்கின்றதோ, என்னுடைய சிந்தனைகளை எது சிதறவிடாமல் காத்து கொள்ளுகின்றதோ அதை நாங்கள் தேடி கண்டு கொள்ள வேண்டும். நான் தேடுகின்ற ஒவ்வொன்றும், என்னுடைய அறிவு தேடல் ஒவ்வொன்றும் என்னுடைய அழைத்தலுக்கு உதவி செய்ய வேண்டும். மற்றவர்களை விமர்சிப்பதற்கும், என்னுடைய சிந்தனைகள் சிதறிப்போவதற்கும், அதனாலே நான் என்னுடைய அழைத்தலை இழப்பதற்கும் அது காரணமாக இருந்துவிடக்கூடாது. நல்லதொரு உதாரணம் ஆதாம் ஏவாள். ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். ஆனால் அவசியம் இல்லாததை அறிய வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவர்களை வீழ்ச்சியுறச் செய்தது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கடவுளின் திட்டத்திலே இருந்து அவர்களை அது விலக்கி வைத்தது. அவர்களுடைய தற்பெருமை, கடவுளைப் போல ஆக வேண்டும் என்ற அந்த கர்வம் அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. ஆகவே ஆண்டவர் எங்களுக்கு தேவையானவற்றை தந்து கொண்டிருக்கின்றார். தேவையானவற்றை அறிந்து கொள்ளுவோம், நல்ல நோக்கத்தோடு அறிந்து கொள்ளுவோம். என்னுடைய அழைத்தலுக்கு, என்னுடைய ஆன்மீக வாழ்வுக்கு உதவியாக இருப்பவற்றை நாங்கள் அறிந்து கொள்ளுவோம். தேவையில்லாததை அறிவதை நாங்கள் விட்டு விடுவோம். இந்த வகையில் தான் எங்களுடைய ஃபோனுகளை நாங்கள் இந்த வகையில் பாவிக்கின்றோம். எனக்கு பயன்படுகின்ற, என்னுடைய அழைத்தலுக்கு பயன்படுகின்ற, கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு உதவுகின்ற வகையில் நான் என்னுடைய ஃபோன்களை அல்லது வெவ்வேறுபட்ட தொடர்பு சாதன கருவிகளை பயன்படுத்துகின்றேனா? அதால் கடவுள் மகிமைப்படுத்தப்படுகின்றாரா? நாங்கள் நல்ல நோக்கத்துக்காக அவற்றை பயன்படுத்துகின்ற போது அது எங்களிலே ஒரு தன்னடக்கத்தை உருவாக்கும். டெம்பரன்ஸ் சொல்லும், தன்னடக்கத்தை உருவாக்கும். அந்த தன்னடக்கம் என்ன செய்யும்? எங்களுடைய ஆசைகளை, இந்த கட்டுப்பாடற்ற ஆசைகளை சீர்படுத்தும். தேவையில்லாத ஆசைகளை விட்டு போட்டு தேவையான ஆசைகளை மட்டும் அது நெறிப்படுத்தும். அதன் போது நாங்கள் ஆண்டவரால் ஈர்க்கப்பட, எங்களுடைய ஆன்மீக காரியங்களில் மேலும் மேலும் நாங்கள் ஈடுபட அது எங்களுக்கு உதவி செய்யும் என்று புனித தோமஸ் அக்வைனஸ் சொல்லுகின்றார். அன்புள்ள சகோதர சகோதரி, எனவே அறிவை தேடுவோம், ஆனால் நல்லதுக்காக தேடுவோம், நல்ல நோக்கத்திற்காக, ஒருவருடைய ஆன்மீக வாழ்வுக்கு பயன்படும் வகையில் தேடுவோம். என்னுடைய அழைத்தல் வாழ்வை நான் இழந்து விடாமல் இருக்க, என்னுடைய அழைத்தல் வாழ்வுக்கு அது உறுதுணையாக இருப்பதற்காக அதை தேடுவோம். எங்களிலே தன்னடக்கத்தை வளர்க்கக்கூடியதாக, எங்களுடைய ஆசைகளை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கும் வகையில் நாங்கள் எங்களுடைய அறிவு தேடலிலே ஈடுபட்டு அதன் மூலமாக கடவுளை மகிமைப்படுத்துவோமாக. மன்றாடுவோம். எழுந்திருங்கள். தூய ஆவியாரின் பெருவிழாவை கொண்டாட நாம் ஆயத்தமாயிருக்கும் நாம் தூய ஆவியாரின் நிறைவாக பெற்று எம் உள்ளங்களையும் உடலையும் அவருக்கு ஏற்ற உறைவிடமாக மாற்றி எம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்வோர் இறப்பினும் வாழ்வான் என மொழிந்த தகப்பனே, இறந்து போய் ஒருவரிடத்தில் நினைவு கூறும் கான்ஸ்டன்டைன் எடிஷன் என்பவர் இவ்வுலகிலே மனித பலவீனங்களினால் செய்த பாவங்களை இரக்கத்துடன் நீர் மன்னித்து வான்வீட்டில் இடமெடுத்திருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தேவனே, இவரின் இறப்பினை துயரத்தை தாங்கிக் கொள்ள முடியாது அமைதியிலே இழந்து நிற்கும் இவரது குடும்பத்திற்கு நீர்தாமை ஆறுதலாயிருந்து அவர்களை வழிநடத்திரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக மன்றாடுவோம். நல்லவற்றை தேடுவதற்காக, நல்லதற்காக தேடுவதற்காக, எங்களுடைய அழைத்தல் வாழ்வுக்கு, எங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு உதவுவற்றை தேடுவதற்காக, கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக தேடுவதற்காக மன்றாடுவோம். அன்புள்ள வானக தந்தை இறைவா, நம்பிக்கையோடு நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்த எங்களுடைய வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்தருளும். அறிவை தேடும் ஆர்வத்திலே ஆண்டவரே, எது நல்லதோ, உண்மையானதோ, நேர்மையானதோ, நீதியானதோ,
அதை நாங்கள் தேடி அதன் மூலமாக நாங்கள் உமக்கு பிரமாணிக்கமாக வாழவும் உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு அருள்தாரும். இன்றைய இந்த திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூர்ந்து மன்றாடுகின்ற இறந்து போன அடியார்களுக்கு ஆண்டவரே நிலை வாழ்வை அளித்திரளும். நீர் வாக்களித்த அந்த மகிழ்ச்சியான பேரின்ப வாழ்வை அவர்கள் வந்தடைய அவருடைய குற்றங்குறைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். நீர் செய்த நன்மைத்தனங்களுக்காக நன்றி சொல்லுகின்றவர்களோடு நாங்களும் நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து உம்முடைய அருள்வரங்களால் அவர்களை காத்து கொள்ளும். தங்களுடைய வேண்டுதல்கள் கிடைக்கப்பெற வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றவர்களை ஆண்டவரை கனிவோடு கண்ணோக்கும். உம்முடைய பார்வை அவர்களுடைய உள்ளங்களை நிறைவுறச் செய்வதாக. அவர்களும் எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பராமரிப்பில் வாழ்வார்களாக. தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூர்கின்றவர்களை ஆண்டவரை ஆசிர்வதியும். நீர் அவர்களுக்கு கொடுத்த உடலுக்காக, உயிருக்காக, வாழ்வுக்காக, இன்னும் அவருடைய வாழ்வை உம்முடைய அருள் வரங்களினாலே அழகு செய்தமைக்காக நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும். இன்றைய நாளிலே வாழப்போகின்ற எங்களுடைய வாழ்வை உம்மிடம் தருகின்றோம். எங்களுடைய சிந்தனைகள், சொற்கள், செயல்கள் இவை யாவற்றையும் நெறிப்படுத்தியறலும். இன்றைய நாளிலே நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும். நாங்கள் போய் வருகின்ற போது எங்களுக்கு பாதுகாப்பாய் வாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதையேற்று உனதாக மாற்றி அருள் பலியில் என்னை நீர் நினைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆகலை. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆகலை. உலகின் ஒளியாயிருப்பவனே, உன்னோடு ஒன்றாக ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறங்குகின்றேன், இறங்கிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறங்குகின்றேன், இறங்கிடுவாய். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எங்கும் வெளியில் தங்கிய நீரும் அலையோயா மனமும் ஏந்தி வந்தேன். எங்கும் வெளியில் தங்கிய நீரும் அலையோயா மனமும் ஏந்தி வந்தேன். எதையும் தாங்கும் இறையவனே, உன் கோயில் நானாக மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறங்குகின்றேன், இறங்கிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறங்கிடுவாய். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, நாங்கள் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அருள் அடையாளங்களை கொண்டாட பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பாக விளங்கும் தூய ஆவியார் இறங்கி வருவதால் அவரே எங்கள் மனங்களை தயார் செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இன்று நாங்கள் நினைவு கூர்கின்ற அடியார்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோராகிய புனித அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. எங்களிடம் செப உதவியை கேட்டிருக்கின்றவர்களுக்காக மன்றாடிக் கொள்ளுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையில் நின்று எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறியும், இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரை, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். அவ்விரு
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் வானம் பொழிய பூமி விளையும் வளமும் பொங்குமே வளமே வரும் மொழியா சோலை மலரும் எங்குமே வானம் பொழிய பூமி விளையும் வளமும் பொங்குமே வளமே வரும் ஒளியார் சோலை மலரும் எங்குமே எந்த உணவாய் நீ வந்தாலே இன்பம் தங்குமே உந்தன் அருளை விதைத்தாளிந்த உலகமுய்யுமே செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க உலகமெல்லாம் இணைவது உள்ளமொன்றிலே இயற்கை நிறைவு கொள்வது உள் செயலின் பண்பிலே உலகமெல்லாம் இணைவது உள்ளமொன்றிலே இயற்கை நிறைவு கொள்வது உள் செயலின் பண்பிலே மனித உள்ளம் மகிழ்வது உள் புனித உறவிலே மறையும் வாழ்வு மலர்வது உள் மகிழ்வின் பங்கிலே செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன உள்ள கதவு திறந்தது அதனுள்ளே வாழுவாய் உவகை என்னும் மொழி கொணர்ந்து என்னை ஆளுவாய் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க தூய ஆவியார் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே, நீர் கனிவுடன் எங்கள் வேண்டல்களை கேட்டருள்வீராக.
அதனால் பழையனவற்றில் இருந்து புதிய மறைபொருளுக்கு நீர் எங்களை வழிநடத்தியது போல பழைய நிலையில் இருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மை பெற்ற மனங்களால் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. அம்மா அன்பு தாயே, அனைத்து சுகம் தருவாயே, அமைதி இழந்த நெஞ்சங்கள் ஆறுதல் தேடி அலையுதம்மா. அம்மா அன்பு தாயே, காற்றிலாடும் தீபங்கள் நாங்கள் கண்மூடு முன்னே காத்திடுவாய். காற்றிலாடும் தீபங்கள் நாங்கள் கண்மூடு முன்னே காத்திடுவாயே. வீராட்டும் புயலுக்கு நடுவினிலே, வேராட்டும் புயலுக்கு நடுவினிலே, தாளாட்டும் தாயாய் நீ வர வேண்டும் 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 வேண்டும். அம்மா அன்பு தாயே, நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.